பொங்கல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து சுதந்திர தினம், குடியரசு தினம். விஜய் படம் வரல. இந்த பக்கம் டிடிவி இபிஎஸ் கூட்டணி, அதாவது பிஜேபியோட கூட்டணி. இந்த சைடு டிஎம்கே ஸ்ட்ராங் கூட்டணியில் இருக்காங்க. இந்த நடுவில் 2 பேர் வந்து எந்த கூட்டணியிலும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இப்போ நமக்கு இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அதை பற்றி இப்போ பேச போகிறோம். இது ஒரு பெரிய விஷயந்தான். இது இவங்க 2 பேரையும் பிஜேபி தான் பிரிச்சிச்சு. பிஜேபி தான் இப்போ சேர்த்து வச்சுருக்கு. இப்போ கட்சிக்குள்ளே சேர்க்கலை, பட் ஆனால் கூட்டணியில் சேர்த்துருக்காங்க. ஏன்னா சவுத் சைடு ஃபுல்லாக அடி வாங்கிடுச்சு அப்படிங்கிறதுனால. சரி, இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ நமக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு. அதாவது நம்ம வந்து ஆன்டி டிஎம்கே அப்படின்னு பேசலாம், இல்லை தமிழர்கள் நாம் தமிழர் கட்சி அந்த அடிப்படையில் பேச போகிறோமா, இதெல்லாம் எனக்கும் புரியலை. எனக்கு புரிஞ்சதை நான் பேசுகிறேன், பார்த்துங்க. இப்போ பிஜேபி அலையன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பாமக சேர்ந்துட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ராமதாஸ் அவங்க 2 பேருக்குள்ளே சின்ன சின்ன சண்டை இருந்துச்சுனாலும் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றம்லாம் இருக்காது. 2 பேரும் அலைன் ஆகி வந்துடுவாங்க. டிடிவி ரொம்ப நாளாக தனியாக போட்டி போட்டார். அவர் அவங்களோட ஒன்றா சேர்ந்துட்டார். இப்போ பிஎம்கேவுக்கு நார்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குது. டிடிவிக்கு ஓட்டு சதவீதம் பெருசாக இல்லைன்னாலும், அதாவது அந்த ஜாதி ஓட்டு அப்படின்னு சொல்கிறதா தெரியல எனக்கு. பட் அவருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸு, அங்கே இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் நிறைய பேரோட இன்ஃப்ளூயன்ஸும் வச்சுருக்காரு அவர். அதாவது பெரிய பெரிய தலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தந்த ஊர் அந்தந்த ஏரியாவுக்கு பெரிய பெரிய தலைகள், அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இவர் கூட வச்சுருக்கார் சவுத்தில். ஸோ தஞ்சாவூருக்கு தஞ்சாவூருக்கு தெற்க, தஞ்சாவூர் திருச்சி சைடுக்கு தெற்க. அதாவது முக்குளத்தூர் சமூகம், இது வன்னியர் சமூகம். இந்த சைடு இபிஎஸ் இருக்கார். இபிஎஸ் வந்து கவுண்டர்கள், அந்த ஓட்டு அவருக்கு. சரியா? இப்போ தனித்தனியாக ஒரு சாப்டராக பார்ப்போம். இப்போ வந்து இதில் விஜய், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். விஜய் வந்து திமுகவோட பி டீமு அப்படிங்கிற இதுக்கு ஒரு உதாரணமும் சொன்னோம். கோர்ட்டில் வந்து டிஎம்கேவும் அதாவது விஜயும் ஒரே விஷயந்தான் கேட்டாங்க. நாங்கள் ஸ்டேட் போலீஸை வச்சே நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறோம், தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே வராதிங்க. அதாவது இந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா கரூரில், அதுக்கு. ஸோ இதிலேருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விஜய் வந்து எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது 1 பைசா கூட கொடுக்க மாட்டார். அவர் செய்கிற நன்கொடை எல்லாமே, அதாவது இந்த பள்ளிக்கு இதுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு கொடுக்குறது எல்லாமே வந்து ப்ரொடியூசரோடைய தலையில் தான் மிளகா அரைப்பார். 1 பைசா கூட பையிலேருந்து எடுக்க மாட்டார். இந்த 41 பேர் செத்ததுக்கு காசு கொடுத்ததே வந்து யார் கொடுத்தா அப்படிங்கிற அந்த போய்கிட்டு இருக்கு. அதாவது இவர் மார்ட்டினுடைய மருமகன் அவர் தான் கொடுத்தாரா அப்படிங்கிறது, அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இவர் டிஎம்கேவுக்கு எதிராக இருக்க ஓட்டை பழக்கிறதுக்காக டிஎம்கே உருவாக்குன ஒரு ஆள். அதாவது டிஎம்கே கண்டினியூஸாக ஒரு ஆளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு நல்லா தெரியும், இல்லை தமிழ்நாடு அரசியலுங்கிறது ஒன்று தான், டிஎம்கேவுக்கு எதிராக இருக்கிற அரசியல். இது மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு இது வந்து இப்போ நின்று போய் இப்போ அதாவது தற்காலிகமாக பர்மனெண்ட்டானலாம் தெரியாது, இப்போதைக்கு தடையாகி நிற்கிது. என்ன தடையாகி நிற்கிதுன்னா, படம் ரிலீஸ் ஆகலை விஜய்து. அவரும் இப்போ வாரம் பிரச்சாரத்துக்கெல்லாம் போகிறதில்ல. இப்போ அவரை பிஸியாக வச்சுருக்காங்க. உங்களை வந்து
வேலை செய்ய. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், தனி தலைவராக இருந்தால் இதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒருத்தர் உள்ளே போயிட்டீங்கனாலோ, நீங்கள் ஒருத்தர் பிஸி ஆகிட்டீங்கனாலோ, கீழே இருக்கிற மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நானே பாருங்களேன், நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ வரும். ஏன்னா எனக்கு அந்த சமயத்தில் நான் லீவில் இருந்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை ஆகி போச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன வேலை ஆனோன்னா எனக்கு வந்து வீடியோ போடணும் மண்டைக்குள்ளே ஓடினா கூட என்னால் வந்து அதுக்கு உட்காந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ, அதுக்கு தப்பாக ஏதோ உளரக்கூடாது. ஏதோ வீடியோ போடணும், டெய்லி போடணுங்கிறக்கா போடக்கூடாது இல்லையா, ஏதாவது கரெக்டாக சொல்லணுங்கிறக்கா. சரி, இது மாதிரி பிஸி ஆகிட்டோம்னா அந்த தனியாக இருக்கிறதுல இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அது விஜய்க்கும் பொருந்தும், சீமானுக்கும் பொருந்தும். சரிங்களா? இப்போ அடுக்கடுக்காக தலைவர்கள் இருந்தாங்கன்னா, தலைவர் போயிட்டார், இப்போ ஜெயலலிதா போயிட்டாங்கன்னா என்ன, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒருத்தர் இருந்தாங்க, அதுவரை போயிட்டா ஜெயலலிதா, இது சசிகலா போயிட்டாங்கன்னா அதுக்கு கீழே வரிசையாக ஆளுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு படியாக தலைவர்களை ஸ்டெப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இல்லைன்னாலும் அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ எம்ஜிஆர் போய் படுத்தார், ஹாஸ்பிட்டலுக்கு போனார், ட்ரீட்மெண்ட், அதுவாட்டும் கவர்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும், அதுவாட்டும் கட்சி நடந்துக்கிட்டே இருக்கும், யாரும் அதை பாதிக்க முடியாது. இப்போ விஜயை வந்து பிஸியாக வச்சுருக்காங்க, படமும் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா இது பிஜேபிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இவர் வந்து போட்டி போட்டார்னா ஏடிஎம்கேவுக்கு டிஎம்கேவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஓட்டை பிரிச்சுருவார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதாவது ஆன்டி டிஎம்கே, அதாவது டிஎம்கேவுக்கு எதிராக இருக்கிற அத்தனை ஓட்டையும் புழக்கிறதுக்கு தான் இவரை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பிஜேபி தனியாக காய நகர்த்தி இந்த மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தோணுது. அரெஸ்ட் பண்ணல, பெருசாக எதுவும் டார்ச்சர்லாம் கொடுக்கல, அவங்களுக்கு பிஸியாக வச்சுக்கணும் விஜய், அவ்வளோதான் அவங்களோட கான்செப்ட். எலெக்ஷன் வரைக்கும் பிஸியாக வச்சுக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. படத்தையும் ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்கன்னாலும் முடிஞ்சு போச்சு கதை. ஸோ இவ்வளோதான் விஷயம், சிம்பிளாக. அதாவது டச் பண்ணாமல் டச் பண்ணுறது, அதாவது அடிக்காமல் அடிக்கிறது அப்படிம்பாங்கள்ல, அந்த கதை தான் இது இப்போ போய்கிட்டு இருக்குது. சொல்ல முடியாது அவங்க 2 பேருக்கும் உள்ள ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் வந்தாலோ இல்லை ஏதாவது ஒன்றுத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. அதை இன்னும் நமக்கு நிறைய நாள் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறது என்னென்னா, நாம் தமிழர் கட்சி. இப்போ நமக்கு நம்ம தமிழர் கட்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு தெரியும். இதில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் தான் வேகமாக அவங்க இன்னும் முன்னேறினாங்க. ஏன்னா ஜெயலலிதா இறக்குற வரைக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு 1-2 ஜெயலலிதா ஆபியஸாக இந்த நடராஜர் கோயிலில் பண்ண மாதிரி பண்ணாலும் ஆபியஸாக தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட மாட்டாங்க டிஎம்கே அளவுக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப க்ளீனாக இருந்தாங்க. ஸோ அதனால் நாம் தமிழர் கட்சியோட அவசியம் இல்லாமல் போச்சு. அது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. திருப்பி இந்த வீடியோ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ நான் பேசுகிறது நாம் தமிழருக்காக பேசுகிறேன். ஆனால் மூளையும் இருதயமும் ஒரே மாதிரி வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ அதுதான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ எனக்கு தெரியல மற்றவங்களாம் எப்படி பேசுவாங்கன்னு. இப்போ கேப்ரியல் பேசுனதை கேட்டேன், கேப்ரியல்லாம் தெளிவாக இருக்காப்புல, அதாவது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காப்புல. இப்போ நானும் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, ஒரு தெளிவில்லாத ஆள் தான். சரிங்களா? நாங்கிறது என்னைய மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்கள பற்றி தான் பேசுகிறேன் நான். இப்போ விஜய் இல்லைன்னா விஜய் வந்து வந்தாலும், அதாவது கடைசி நேரத்தில் வந்து உள்ளே சேர்ந்துக்கிட்டாலும், இப்போ போட்டி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி குத்துமதிப்பாக உறுதி ஆயிடுச்சு. இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதில் இந்த சைடு ஒரு பெரிய பட்டாளம் நிற்கிது, அந்த சைடு ஒரு பெரிய பட்டாளம் நிற்கிது. எல்லாருக்கும் நல்லா தெரியுது, யாரும் தனியாக நின்று எதுவும் சாதிக்க போகிறதில்ல, எதையும் ப்ரூவ் பண்ணி எதையும் கட்டிக்கிட்டு போக போகிறதில்ல. அதனால் இவங்க 2 பேரும் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அடிபட்டாங்க நிறையா தடவை, வந்து தனித்தனியாக நின்று சங்கு ஊதின சம்பவங்கள்லாம் ஞாபகம் வரும்ல பழசெல்லாம். அதனால் தெளிவாக இருக்காங்க. இப்போ நம்ம பிரச்சனை என்ன, இப்போ மூளையும் இருதயமும் ஒன்றா போதா ஒன்றா போலையாங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இப்போ எனக்கு குத்துமைப்பா, இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு விஷயத்தில் ஒன்றா போகுது. எந்த விஷயத்தில்? விஜய் வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒன்றா போகுது.
என்ன மேட்ரு அப்படின்னா, விஜயை பற்றி குத்துமதிப்பாக தெரியுது. ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியாது, அவருக்கு சுற்றி இருக்கவங்களுக்கும் சரியாக இல்லை, மோசமான ஒரு கூட்டம், இவரோட ஆட்டிடியூடு ஒரு மாதிரி இருக்குது, செத்தாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு, அவர் ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, வெளிநாட்டு தலைவர்லாம் சொல்ல முடியாது. இப்போ வெளிநாட்டிலலாம் ஒரு ஆள் செத்து போனால் கூட அங்கே வந்து ஒரு பெரிய ஆளுங்க கூட்டம் வந்து நிற்கும், அதுக்கு பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்லணும், பிரசிடெண்ட் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும். இங்கே இவர் 41 பேர் செத்ததுக்கு இவர் வந்து அது கண்டுக்கவே இல்லை. அதனால் மூளையும் இருதயமும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்குது, விஜய் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுலையும் இந்த ஒரு வேலை வந்தாலும் இப்போ நான் என்னைய மாதிரி சொல்கிறேன், ஓட்டு போட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்குவோம். இப்போ மூளையும் இதுவும் அடிச்சுக்கிறது ஒரே பிரச்சனை வந்து இவர் தான். இப்போ நாம் தமிழர் சீமான் இப்போது இந்த டிடிவி சேர்றதுக்கு முன்னாடி இவர் வன்னியர்கள் கட்சி சேர்றதுக்கு முன்னாடி, அதாவது ராமதாஸ் அதாவது அன்புமணி சேர்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு க்ளீனாக ஒரு விஷயம் இருந்துச்சு, நாம் தமிழர் கட்சியோட தேவை கட்டாயமாக இருக்குது அப்படின்னு. இப்போ தேவையில்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது, அதுதான் பற்றி பேச வரோம். சரியா? நாம் தமிழர் கட்சி கட்டாயமாக தேவை. ஏன்னா டிஎம்கே ஒரு மோசமான பார்ட்டியாக இருக்குது, என்னென்ன பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடியே இந்த சேகர் பாபு அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழர்களை வந்து ரொம்ப கேவலமாக நடத்துறது, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு தமிழர்களை அசிங்கமாக நடத்துவாங்க அப்படிங்கிறது, இதை பற்றியெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க. இப்போ நமக்கு இப்போ நான் ஓட்டு போடணும் அப்படின்னா, நான் இப்போ யோசிக்கிறது, எப்படியும் டிஎம்கேவுக்கு ஓட்டு போட போகிறதில்ல, என்ன ஆகிப்போச்சு. இப்படி தான் பிரிக்கிறோம், புரியுதுங்களா? இப்போ நம்ம முடிவெல்லாம் சொல்லலை, நீங்கள் ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போடுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்ல வரல. இப்போ நமக்கு மூளைக்கும் இருதயத்துக்கும் இப்போ சண்டையே இது ஒன்று தான் நடக்குது. என்னன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு சீமான் வளர்த்துருக்காரு அப்படிங்கிறது அது ஒரு சைடு, அதாவது தமிழர்களுக்காக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு, தமிழ் குடிகளுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஏன் ஏடிஎம்கே சைடு சாயுது திடீர்னு அப்படின்னா, அதுக்கு காரணத்தை சொல்லுவோம். இப்போ இவங்கெல்லாம் தமிழர்கள் தான், ஏடிஎம்கே சைடில் இருக்கிற அத்தனை பேருமே தமிழர்கள் தான். என்ன மேட்ரு அப்படின்னு பார்ப்போம். இந்த சைடு நார்த்து சைடில் வந்து பெரிய தமிழ் குடி வந்து வன்னியர்கள் தான், சவுத் சைடில் தேவர்கள், இந்த சைடு இவர் தேவேந்திர குல வேளாளர்கள், இந்த சைடு கவுண்டர்கள், மீதி இருக்க சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் ஏடிஎம்கேல இருக்காங்க, அதாவது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் இருக்காங்க. இதில் இந்த பிஜேபிக்கு ஒரு ஸ்கோர் என்னென்னா, பிஜேபி வந்து கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டது கிடையாது. அது வந்து அதாவது இப்போ முத்துராமலிங்க தேவர் மாதிரி, அதாவது சாமியும் கும்பிடுவோம், தேசியமும் முக்கியம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே, அதாவது கடவுளை எதிர்க்காத மக்களோடைய ஓட்டு ஒரு சைடு, அப்புறம் ஐயருங்களுடைய ஓட்டு, இந்த உயர் ஜாதியினர் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுடைய ஓட்டு, இதெல்லாம் அந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்பு. இது இல்லாமல் அந்தந்த ஜாதிக்காரங்க எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஓட்டு போடும்போது பார்த்திங்கன்னா பிரிகிறதெல்லாம் ஒன்றா சேருது. இப்போ வன்னியர் ஓட்டு ஒன்றா சேருது, தேவேந்திர குலோல் அவங்களுடைய ஓட்டு ஒன்றா சேருது இவங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்காங்க, எதை விட டிஎம்கேவை விட. இப்போ இங்கே தான் பிரச்சனையாகிறது. எங்கே பிரச்சனையாகுதுன்னா, இப்போ அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து விஜய் உள்ளே வந்தாருன்னா உடச்சிருவாப்புல. தெளிவுபடுத்திக்கிங்க, விஜய் உள்ளே வந்தால் இந்த ஒரு ஸ்டெப்பு ஏடிஎம்கே மேலே இருக்கு இல்லையா, இதோ உடஞ்சி போயிடும். நம்ம வந்து திருப்பி சொல்கிறேன், நான் வந்து யாரையும் ஆதரித்து பேசுகிறதுக்கெலாம் இங்கே வரல. விஜய் உள்ளே வந்தாப்புலன்னா ஏடிஎம்கேவுக்கு கொஞ்சம் அடி விழுகும். ஏன்னா டிஎம்கேவோடைய ஆன்டி டிஎம்கே ஓட்டு கொஞ்சம் பிரிச்சுருவாப்புல. ஸோ ஏடிஎம்கேவுக்கு அடி விழுகும்.
இப்போ ஏற்கனவே வந்து சீமான் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபோட்டோ வச்சுருக்காரு. இப்போ திருமாவளவன் ஒரு குரூப் ஆஃப் ஃபோட்டோ வச்சுருக்காரு. ஸோ இங்கே தான் இப்போ அடுத்தடுத்து பிரச்சனை வருது. இவங்களும் தமிழ் லீடர் தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களும் தமிழ் லீடர்கள் தான், அதாவது தமிழ்நாட்டுக்கு தமிழ் குடிகளுக்குன்னு உள்ள லீடர் தான். சீமான் உடைக்கிறதும் தமிழ் குடிகளுடைய ஓட்டத்தான். திருமாவளவன் கொண்டு போய் டிஎம்கேல வச்சிருக்கிறதும் தமிழ் குடிகளுடைய ஓட்டுகள் தான். இதில் ஏதாவது மாற்றுக்கருத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இப்போ எல்லாருமே தமிழர்கள் தான். அதாவது டிஎம்கேல இருக்கவங்கள தவிர மீதி அத்தனை பேருமே தமிழ் குடிகளை சேர்ந்தவங்க தான். இப்போ தான் மூளைக்கும் இதுக்கும் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? இப்போ நம்ம வந்து ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போடுறதா இல்லை திருமாவளவனுக்கு ஓட்டு போடுறதா அப்படிங்கிறது தான். அதாவது நாம் தமிழர் இப்போ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதாவது திமுக வந்து பற்றி தெரியும். ஏடிஎம்கே வந்து தமிழ்நாட்டுக்காக ஓரளவுக்கு செயல்படுற கட்சி. 80% இல்லை 70% செயல்படுற கட்சி. அதாவது தமிழ் உரிமைகளுக்காக செயல்படுற ஒரு பார்ட்டி. இப்போ திருப்பி அந்த 70% வந்து ஒரு 50% குறைஞ்சிச்சு. இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்த உடனே திருப்பி அந்த தமிழ்நாட்டுக்காக தமிழ் நலனுக்காக திருப்பி போராடுறாங்க, இவங்கெல்லாம் திருப்பி பேசுவாங்கங்கிறதுக்காக இப்போ எனக்கு மூளை வந்து இப்படியும் அப்படியும் சுற்றுது. என்ன ஒரு அல்ப ஆசைன்னா, திரும்ப சீமானும் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா, ஏடிஎம்கே சைடு வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு ஒரு அல்ப ஆசை. அது தெரியல, அதெல்லாம் நடக்குமாலாம் நமக்கு தெரியாது. ஒரு அல்ப ஆசையை பற்றி பேசுகிறோம், புரியுதுங்களா? இப்போ நம்ம சூழ்நிலை தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. அதாவது இந்த ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டில் ஆன்டி டிஎம்கே ஓட்டில், அதாவது திமுகவுக்கு எதிரான ஓட்டு தமிழ் சமூகங்கள் தமிழர்களுக்காக ஓட்டு போட்டது இப்போ என்ன ஆக போகுது, நான் எங்கே ஓட்டு போட போகிறேங்கிறது தான் எனக்கும் புரியலை. இப்போ போக சூழ்நிலைகள் மாறும். எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறமும் ஏதாவது இந்த தொகுதி பங்கீடு இதெல்லாமும் நிறையா இருக்குது வர்றதுக்கு. இப்போ அதிலெல்லாம் என்ன மாறப்போகுதுன்னு தெரியாது. இப்போதைக்கு ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, டிஎம்கேவை விட ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்காங்க. இப்போ அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்று தான், ஐயா வருவார் கை கொடுப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. பிஜேபி என்ன பண்ண போகுது, இவரை விட்டுற போதா, இல்லை பிஜேபியே வந்து டிஎம்கேவோட புதுசாக அலையன்ஸ் வச்சுக்க போதா, என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா மறந்துடாதீங்க, அந்த படத்தோட இதை வந்து வெற்றி விழாவை இவரோட கொண்டாடினாங்க. பொங்கலுக்கு மோடியோட சேர்ந்து கொண்டாடினாங்க பராசக்தி. மறந்துடாதீங்க, உலகத்தில் எது வேணாலும் நடக்கும். இப்போ இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி 8% ஓட்டுக்கு வந்திருக்காங்க. என் கருத்து பிரகாரம் இப்படியே எலெக்ஷன் நடந்துச்சு, அதாவது விஜய் வராமல், இல்லை விஜய் கடைசியில் வந்து உள்ளே ஜாயின் பண்ணி சும்மா பேருக்கு ஏதாவது பண்ணாலோ ஏதாவது நடந்தாலோ நாம் தமிழர் கட்சியோட இந்த 8% வாக்கு அடிப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் மூளைக்கு இருக்குது. இருதயம் ஒரு மாதிரி திங்க் பண்ணுது, ஐயோ ஏடிஎம்கேலேருந்து தப்பிச்சா போதும் தமிழகம் அப்படின்னு தப்பிச்சு ஏடிஎம்கேவை பற்றி ஆசைப்படுது. அது இருதயம் மூளை ரெண்டுத்துக்கும் இருக்கிற கன்ஃபியூஷனே இதுதான். இதை விட சூப்பர் மூளைன்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? அதாவது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பயங்கரமாக கண்டுபிடிக்கிற மூளைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மூளை ஒரு விஷயம் சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, டிஎம்கே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுது. என்ன யோசிக்கிறீங்களா? ஏன்னு சொல்கிறேன் கேளுங்களேன். டிஎம்கே ஒரு தடவை ஜெயிச்சிச்சுனாலே, சும்மா நம்ம பேசிக்குவோம், நம்ம ஒன்றும் டிஎம்கேவுக்கு ஓட்டெல்லாம் கேட்கல, விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. டிஎம்கே ஒரு தடவை ஜெயிச்சிச்சுனாலே இவங்க பண்ணுற அமாக்கலம்லாம் பார்த்தீங்கன்னா தலை கால் புரியாது. மண்ணை திருடுறது, அதை பண்ணுறது, சாராயத்தை விற்கிறது, கொலை பண்ணுறது, போலீஸ்காரங்களை வந்து நீங்கள் வெட்டுங்க குத்துங்க, போலீஸ்காரங்கெல்லாம் ரவுடியாக மாறிடுவாங்க. எல்லா போலீஸ்காரங்களும் ரவுடியாக தான் இருப்பாங்க. டிஎம்கே வந்துச்சுனாலே அப்படியே சந்தோஷத்தில் ஆடுவாங்க. பிரியாணி கடையை சூறையாடுறது, பொம்பளைங்களை சூறையாடுறது எல்லாம் நடக்கும் டிஎம்கே வந்துச்சுன்னா.
ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தாலே, இப்போ யோசிச்சு பாருங்களேன், இன்னும் ஒரே ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தாங்கன்னு வைங்களேன், இதை விட பல மடங்கு பண்ணுவாங்க. அதாவது தலகாலே புரியாது. அதாவது இனிமே நம்ம தான் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக பண்ணுவாங்க. ஜனங்கள்லாம் வீட்டை தேடி கல்லை விட்டு அடிக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க. அடுத்த எலெக்ஷனில் டிஎம்கேங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போயிடும். இது சூப்பர் பிரெயின் சொல்லுது. சூப்பர் பிரெயின் அப்படி சொல்லுது. ஒரே ஒரு தடவை அப்படியே தப்பி தவறி கடவுள் வந்து டிஎம்கே அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன், ஜெயிக்க வச்சுட்டாருன்னு வைங்களேன், அவங்களே பண்ணி அழிச்சிருவாங்க. அவங்க கட்சியை அநியாயம் பண்ணுவாங்க. பேச விட மாட்டாங்க. ஏற்கனவே இதை தான் போய்கிட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னும் ஒரே ஒரு தடவை ஜெயிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. இது வந்து சூப்பர் பிரெயின், அதாவது பயங்கர பிரெயின் சொல்லுது. இப்போ வந்து நம்ம பிரெயின் வந்து நார்மல் பிரெயின் வந்து இப்படி தான் குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. சரியா? ஆசை என்ன சொல்லுதுன்னா, இவர் திரும்பவும் இவரும் ஒரு அலையன்ஸ் வச்சு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வச்சு சேர்ந்துட்டா நல்லாயிருக்குமேன்னு சொல்லுது. ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. திருமாவுக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து டிஎம்கே மேலே கோவம் இருக்கத்தான் செய்யுது. அவர் வந்து ஏதோ சரி ஜெயிக்கிறோங்கிற ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அவர் வந்து எதுவும் பேசாமல் இருக்கார். ஒரு யோசிச்சு பாருங்களேன், இப்போ திருமாவுக்கு அந்த கோவம் வந்து இப்போ ஜெயிக்கிறதுக்கு ஏடிஎம்கேவுக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நல்லா தெரியும். ஒருவேளை திருமா வந்துட்டாருன்னா இந்த கேஸ்ட் தலைவர்களோட திருமாவும் சேர்ந்துருவார். சேர்ந்துட்டா அப்போ என்ன ஆகும்? அநியாயத்துக்கு ஸ்ட்ராங் ஆகிடாத அலையன்ஸு. எல்லாம் தமிழ் ஜாதிகள் தானே. இதெல்லாம் நம்மளோட அல்ப ஆசைகள். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம யாராக இருக்க போகிறோங்கிறதும் நமக்கு தெரியல. நாம் தமிழர் கட்சியில் இருக்க போகிறோமா, ஏடிஎம்கேல இருக்க போகிறோமான்னு தெரியல. அது இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கி நிலவுது. இது ரொம்ப நாளாக மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு, இதை போட்டுறணும் இதை பதிவை அப்படின்னு. அதனால தான் போட்டேன். எது நடந்துச்சுனாலும் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு சதவீதம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறது இருதயமும் மூளையும் ரெண்டும் சேர்ந்து தான் சொல்லுது. தெரியல என்னன்னு பார்ப்போம், என்ன நடக்குது அப்படிங்கிறது. அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் கிளாரிட்டி கிடச்சிச்சின்னா பேசுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.